ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, என் அன்பு செல்லமே, உன்னுடைய தடுமாற்றமானது ஏன், எதற்காக இப்படி தடுமாறுகிறாய்? நிதானமாக நீ ஏன் இல்லை? எதற்காக இவ்வளவு குழப்பங்களை உன் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? நீ கொஞ்சமாவது சிந்தித்து பார்த்தாயா? இந்த குழப்பமானது மற்றவர்களை பாதிக்கும் என்று. எதற்காக தேவையில்லாமல் இத்தனை குழப்பங்கள்? நீ கொஞ்சம் கூட யோசிக்காதே. எதற்கு நாம் இத்தனை குழப்பங்கள் என்பதனை அமர்ந்து நீ நிச்சயமாக யோசித்து பார்த்தால் உனக்கு இத்தனை குழப்பத்திற்கும் வழி கிடைத்துவிடும். நீ குழம்புவது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. இந்த வாராகி உனக்காக எதை செய்யவும் காத்து கொண்டிருக்கிறேன். அதையெல்லாம் விட்டுவிட்டு நீ குழம்பி தவித்து கொண்டிருக்கிறாய், அழுகிறாய், புலம்புகிறாய், தனிமையில் கிடந்து என்ன செய்வது என்றே புரியாமல் தவிக்கிறாய். நீ தவிக்கும் தவிப்பானது இந்த வாராகியை பாதிக்கிறது. நான் உன்னை தேற்றுவதுதான் என்னுடைய கடமையாகவே நினைத்து கொண்டிருக்கிறேன். இந்த வாராகியானவள் என் குழந்தையை அளவைத்து பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். என் குழந்தையானவங்கள் தைரியமாக இருப்பதை தான் இந்த வாராகி விரும்புவாள். ஏனென்றால் வாராகியை வணங்கியவர்கள் யாருமே தளர்ந்துவிடக்கூடாது என்பதில் வாராகி வைராக்கியமாக இருப்பாள். வாராகி தைரியத்திற்குரியவள் என்பது அனைவருக்குமே தெரியும். போர்ப்படையை விட தைரியமானவள் என்பது இந்த வாராகியை வணங்குபவர்களுக்கு தெரியும். எந்த இடத்திலும் என்ன கவலைகள் இருந்தாலும் இந்த வாராகியை நோக்கி வணங்கினால் நிச்சயமாக தைரியம் கிடைக்கும். அதனால் இந்த வாராகி தைரியக்காரியாக இருந்துதான் அனைத்தையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாராகியை மனதார உண்மையாக வணங்கி ஒவ்வொரு நிமிடமும் நீ இருக்கும் பொழுது ஏன் எதற்குமே இல்லாத கவலைகளை நீ படுகிறாய் என்று இந்த வாராகி கேட்காமல் எப்படி இருக்க முடியும்? நீ தடுமாறாதே. எதற்கு தடுமாறுகிறாய்? என்ன அப்படி நடந்துவிட்டது? உனக்கு நடந்தது எதுவுமே நிச்சயமாக நிரந்தரம் கிடையாது. இனி வரும் காலங்கள் அனைத்துமே உனக்கு நல்ல காலமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஏன் தடுமாறுகிறாய்? நீ எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழந்து விடாதே. எந்த இறைவனாக இருந்தாலும் நீ வணங்கிவிட்டால் இன்று பொறுமையாக இருக்கிறார்கள். எந்த இறைசக்தியும் நம்மை காப்பாற்றவில்லை, எந்த இறைசக்தியாலும் நமக்கு ஆறுதல் கிடைக்கவில்லை என்று நீ நினைக்கிறாய். அப்படியெல்லாம் கிடையாது. நீ எந்த கோயிலுக்குள் சென்றாலும் அந்த கோயிலுக்குள் சென்றவுடனே உனக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். நீ அதை உணர்ந்திருக்கலாம். இல்லை என்றால் நான் சொல்வதை கேள். நீ என்னுடைய சன்னதிக்குள் வந்து இன்று எவ்வளவு குழப்பத்துக்குள் நீ இருந்து கொண்டிருந்தாய். இப்பொழுது இந்த சன்னதிக்குள் நீ வந்தவுடனே உனக்கு எவ்வளவு தெளிவு கிடைத்தது. என்னை பார்த்தவுடனே ஒரு தாயை பார்த்து கண்ணீர் விடுவது போல் நீ சுற்றி பார்த்து கொண்டே நீ இந்த கண்ணீரை விடுவது இந்த வாராகிக்கு தெரியாமல் இல்லை. உன்னுடைய பிரச்சனைகளை, உன்னுடைய தாழ்வு மனப்பான்மைகளை அகற்றி உன்னுடைய பிரச்சனைகளை தகர்த்தி விட்டு உன்னுடைய வாழ்க்கையானது எப்படி இருக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன். நிச்சயமாக அது நல்ல முடிவாக இருக்கும் என்று நம்பு. இந்த வாராகியை நம்பி இந்த ஆலயத்திற்குள் வந்துவிட்டாய். உன்னை கைவிட மாட்டேன். எதற்காக கவலைப்படுகிறாய்? நிச்சயம் உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவிலிருந்து நீ நிச்சயம் அமைதியாக வாழ்வாய். இந்த கோயிலுக்குள் உனக்கு கிடைக்கும் அமைதியானது உன் இல்லத்திலும் கிடைக்கும். அதை நான் செய்து தருகிறேன். ஏனென்றால் உன்னுடனே நான் வந்து உன் இல்லத்தில் இருப்பேன். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நிம்மதி கிடைக்காமல் என்ன செய்யும்? நீ ஆலயத்திற்குள் வரும் பொழுது எத்தனை குழப்பத்தோடு இருந்தாய், எத்தனை பிரச்சனைகளை சுமந்து வந்து கொண்டிருக்கிறாய். அத்தனையும் ஒன்றுமே தெரியாமல் நீ வணங்கி கொண்டிருக்கிறாய். ஏதோ ஒரு சக்தி உன்னை அனைத்திலிருந்தும் காப்பாற்றும் என்று நினைக்கிறாய். அப்படி நினைக்கும் பொழுது அது எப்படி தவறாக முடியும்? உன்னுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் வீண் போகாது. நிச்சயம் இந்த வாராகி அதை அப்படியே தக்க வைத்துக் கொள்வாள். நீ கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையானது சிறப்பாக இருப்பதற்கு நான் உன் இல்லத்திற்கு வருகிறேன். நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன்னுடனே இருந்தால் உனக்கு எந்த கவலையும் வராதல்லவா? உனக்கு எந்த பிரச்சனையும் வராதல்லவா? நான் உன்னுடன் இருக்கும் பொழுது எந்த தீய செயல்களும் உன்னை நெருங்க முடியாதல்லவா? அதனால் உன்னுடனே நான் இருக்கப் போகிறேன் உன் இல்லத்திலேயே. அதனால் நீ கவலைப்படாதே. உனக்கு வரும் அத்தனை பிரச்சனைகளையும் அத்தனை துன்பங்களையும் நான் தகர்த்து எறிகிறேன். உனக்கு மிகவும் செல்வ பிரச்சனையால் நீ அவஸ்தைப்படுகிறாய். மன தைரியம் இல்லாமல் இருக்கிறாய். யாருடைய உதவியும் இல்லாமல் தவிக்கிறாய். இப்படிப்பட்ட ஒரு குழப்பமானது உன் வாழ்க்கையை சிதைத்து கொண்டிருக்கிறது. உன் மன நிம்மதியை சிதைத்து கொண்டிருக்கிறது. அத்தனை
அத்தனைக்கும் நான் மருந்தாக இருப்பேன், நீ கவலைப்படாதே. இந்த வாராகி வசம் வந்துவிட்டாய், இந்த வாராகி உன்னை காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது உனக்கான மருந்தை நான் தருகிறேன். உன் வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு உன் இல்லத்திற்கு நான் வருகிறேன். நீ கவலைப்பட்டு கண்ணீர் கலங்கி நிற்காதே. உனக்கான காலங்கள் நிச்சயமாக சந்தோஷமான காலமாக இருக்கும். உன் இல்லத்திற்கு நான் வந்துவிட்டால் அனைத்துமே நல்ல விதமாக நடக்கும். செல்வ செழிப்போடு நீ வாழும் காலம் இது. அதனால் நீ கவலைப்பட்டு வீணாக குழப்பிக்கொள்ளாதே. உன் வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு இந்த வாராகி துணை இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. ஜெய் வாராகி.